தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான கூடுதல் தகவல்கள். வணக்கம். தலைமைச் செயலகம் வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உறுப்பினர்கள் அறையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்றைய தினம் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வர இருக்கிறது. இன்றைக்கு அந்த விவாதம் என்பதும் வாக்கெடுப்பு என்பதும் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவை வளாகத்துல இப்போது ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறார். குறிப்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அதிமுக எம்எல்ஏக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார். குறிப்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் கூட்டத்தொடர் நடக்கும் போது அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுப்பது சரியாக நேரம் ஒதுக்குவதில்லை. அதே போல அதிமுக எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை என அதிமுக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து வருகிறது. இந்த சூழல்ல தான் சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை அதிமுக இன்று கொண்டு வர இருக்கிறது. அதிமுக கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசியல் ரீதியாகவும் அதிமுக வட்டாரத்திலேயுமே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிறார். எனவே அவர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது எவ்வாறு செயல்பட போகிறார், அவருடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் சேர்த்து மொத்தம் 4 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடும் இன்றைய தினம் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இவ்வாறாகத்தான் பேரவை வளாகம் இன்றைக்கு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு இந்த சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.